இந்த இந்தியா கூட்டணியை தவிர, டிஎம்கே கூட்டணியை தவிர வேற யாரும் ஃபீல்டுல அந்த அளவுக்கு ஆக்டிவா மக்களோட பிரச்சனைகளை பேசுறதாவே இல்லையே. ஃபீல்டு கூட விட்டுருங்க, கருத்தியலா பாருங்க, இஷ்யூவா பாருங்க, யார் நிக்கிறா? எத்தனையோ விஷயம், மாசத்துக்கு 4 விஷயம் கடந்து போயிட்டு இருக்கு. நம்மள ஒவ்வொரு விஷயத்திலையும் யார் வந்து காத்திரமான குரல் எழுப்புறா, எதிர்வினையாற்றா, அந்த பிரச்சனையை வந்து அடைகாக்குறா, அதெல்லாம் நீங்க பாருங்க. யாரு? திமுக கூட்டணியை தாண்டி ஒரு பிரச்சனையில ஒரு கட்சியை சொல்லுங்க. அந்த டீலிமிட்டேஷன் யார் கையில எடுத்து அதை நேஷனல் லெவல்ல கொண்டு போனா? இந்த வாக்கு திருட்டு யார் இன்னைக்கு நேஷனல் லெவல்ல அதை எடுத்துட்டு போறா? பதவி பறிப்பு மசோதா யார் அதை எடுத்து பேசுறா? ஸோ விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை இப்பல இருந்தே பேசுறதை தாண்டி அவர் கடைசி ஒரு 4-5 மாதங்கள் வந்து ரொம்ப தீவிரமா மக்களை இன்னும் வந்து ஆத்திரப்படுத்தும். இது என்ன சினிமா ஷூட்டிங்கா? ஒரு 6 மாசம் கால் ஷீட் கொடுத்துட்டு வந்துட்டு படம் காட்டிட்டு போறதுக்கு இவர் வரமாட்டாராமா? இவர் மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து நிக்க மாட்டாராமா? மக்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிற நேரத்துல வந்து அதுக்காக துணை நிக்க மாட்டாராமா? இவர் கடைசியா ஒரு 4 மாசம் கால் ஷீட் கொடுத்து எலெக்ஷனுக்காக மட்டும் வருவாராம், டாட்டா காட்டுவாராம், போயிடுவாராம், நம்ம இவரை நம்பி ஓட்டு போடணுமான்னு மக்கள் அதை இன்னும் வந்து கோபத்தோடு அணுகுவார்கள். இது மக்களை வந்து கோபப்படுத்துற வேலை. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை அதான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அந்தண்டே சம்பவத்தில் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களை வந்து அரசியல் படுத்துறதுங்கிறது வேற என்ன?